கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு இருக்கிற ஜீவ வார்த்தை எரேமியாவின் புஸ்தகம் 40வது அதிகாரம் 4வது வசனம். இதோ உன் கைகளில் இடப்பட்ட விலங்குகளை இன்று நீக்கி போட்டேன். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாள் நீண்ட நாள் தடைகளை தாமதங்களை நீக்கி போடுகின்ற நாளாயும் நன்மைகளை காணுகின்ற நாளாயும் வாக்கு பண்ணி ஆசிர்வதித்து இருக்கின்றார். அநேகருடைய வாழ்க்கையில் நீண்ட நாட்களான காரியங்கள், ஜெபங்கள், வரவேண்டிய நன்மைகள் யாவற்றையும் பெற முடியாதபடிக்கு சத்ருவானவன் கட்டி வைத்திருக்கின்ற கட்டுகளை இன்றைக்கு கர்த்தர் தம்முடைய வார்த்தையின் வல்லமையினால் கட்டவிருக்கின்றார். உங்களின் நீண்ட நாள் ஜெபங்களுக்கும் தாமதங்கள் தடைகளுக்கும் பதிலை தந்து ஆசீர்வதிக்கின்றார். வார்த்தையை விசுவாசியுங்கள், விடுதலையை பெற்றுக் கொள்ளுவீர்கள். இன்றைக்கும் நாம் தானியேலின் புஸ்தகத்தில் தானியேலை குறித்து பார்ப்போமானால், அவன் அடிமையாக பாபிலோனிற்கு அழைத்து வரப்பட்டவனும் அடிமையாக நடத்தப்பட்டவனுமாய் காணப்படுகின்றான். ஆனாலும் தான் அழைத்து வரப்பட்ட சூழ்நிலைகளை, துன்பங்களை, உபத்திரவங்களை அவன் எண்ணாமல் தன் தேசத்தை மீட்க வேண்டும் என்றும், அடிமைப்பட்டு கிடக்கிறதே என்றும், பாழாக்கப்பட்டு விட்டதே என்றும் கலங்கியவனாய் தினமும் 3 வேளையும் எருசலேமுக்கு நேராக பலகணிகளுக்கு முன் நின்று கர்த்தரை நோக்கி உபவாசம் பண்ணி இருட்டு உடுத்தி சாம்பலில் உட்கார்ந்து தேவனை நோக்கி ஜெபித்து கொண்டிருக்கிற வேளையில்தாமே கர்த்தரிடத்திலிருந்து நீ மிகவும் பிரியமானவன், ஆதலால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது, ஜபம் கேட்கப்பட்டது என்று நாம் வாசித்து அறிகின்றோம். இன்றைக்கும் எனக்கருமையானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையிலும் தானியேலை போல பல சூழ்நிலைகளாகிய விலங்குகளால் கட்டப்பட்டவர்களாய், அடிமைப்படுத்தப்பட்டவர்களாய் இருப்பீர்களானால், இன்றைக்கு உங்களின் அடிமையின் விலங்குகளை அறுத்து எறிய வேண்டுமானால், நீங்களும் தானியேலை போன்று கர்த்தரை நோக்கி பார்க்கிறவர்களாய், வைராகியமாய், முழு மனதுடன் விசுவாசித்து சோர்ந்திடாமல் விடாது ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் பதில் கொடுக்கிறவராய் உங்கள் மத்தியில் கடந்து வருகிறவராய் காணப்படுகின்றார். இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகின்றார், நீ எந்த நிலையில் இருந்தாலும் என்னை நோக்கி பார், நான் உன்னை விடுவிப்பேன், தாமதிக்காமல் பதில் அளிப்பேன் என்று வாக்கு பண்ணுகின்றார். அன்று பவுலும் சீலாவும் சிறையில் கர்த்தரை நோக்கி பார்த்தார்கள். யோனா மீனின் வயிற்றிலிருந்து நோக்கி பார்த்தான். தானியேலின் நண்பர்களோ அக்கினி சூளையிலிருந்து நோக்கி பார்த்தார்கள். இவர்கள் எல்லாம் வெட்கப்படவில்லை, வெற்றி பெற்றார்கள். இன்றைக்கு நீங்களும் வெற்றி பெறும்படி, வெற்றியுள்ள வாழ்வை வாழும்படிக்கு கர்த்தரை நோக்கி பாருங்கள், ஜெபித்து ஜெயமெடுங்கள், ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். இதோ உன் கைகளில் இடப்பட்ட விலங்குகளை இன்றைக்கு நீக்கி போட்டேன். ஆமேன். இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கின்ற உங்களில் யாரேனும் உங்களின் பாவங்களுக்காக மரித்து உயிர்த்தெழுந்த இயேசுவை அறியாமலும் விசுவாசியாமலும் இருப்பீர்களானால், இன்றைக்கு உங்களை ஒப்பு கொடுத்து விசுவாசியுங்கள். உங்களின் பாவங்களும் மன்னிக்கப்பட்டு விடுதலையாகி ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவுக்குள் பிரியமான சங்கமம் தமிழ் கிறிஸ்தவ வானொலி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா, நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம். உபாகமம் 31:8. பிரியமானவர்களே, கர்த்தர் தாமே உங்களுக்கு முன்பாக போகிறவர். அவர் உங்களோடே இருப்பார். அவர் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உங்களை கைவிடுவதும் இல்லை. நீங்கள் பயப்படவும் கலங்கவும் வேண்டாம். எத்தனை ஆறுதலான வார்த்தை இது! இதை ஒரு மனிதன் கூறியிருந்தால் அது காலப்போக்கில் மாறிவிடும். ஆனால் இதை தேவனே கூறியிருக்கும் பொழுது நீங்கள் ஒன்றை குறித்தும் பயப்படவும் கலங்கவும் வேண்டியதில்லை. ஒவ்வொரு வருடமும், ஒவ்வொரு மாதமும், ஒவ்வொரு நாட்களும், ஒவ்வொரு நிமிடங்களும் கர்த்தர் எமக்கு முன்பாக சென்று கொண்டுதான் இருக்கின்றார். இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து விடுதலையாக்கி வனாந்தரத்திற்கு கொண்டு வந்த போது கர்த்தர் தாமே அவர்களுக்கு முன்பாக சென்றார். 40 ஆண்டுகள் ஒவ்வொரு இமை பொழுதும் கைவிடாமல் மேக ஸ்தம்பங்கள் மூலமாகவும் அக்கினி ஸ்தம்பங்கள் மூலமாகவும் அவர்களுக்கு முன் சென்று அவர்களோடு செல்கிறதை வெளிப்படுத்தினார்.
கர்த்தர் முன் சென்றதினால் ஒவ்வொரு நாளும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மன்னா பொழிந்து கண்மலையில் இருந்து தண்ணீர் சுரந்து வந்து, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எம் அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு நாளும் எமக்கு முன்பாக செல்வாரானால் எம்மை போல பாக்கியமுள்ளவர்கள் இந்த உலகத்தில் வேறு யாருமே இருக்க முடியாது. அவர் முன் செல்லும் போது தேவதூதர்கள், கேருபீன்கள், சேராபீன்கள் எல்லோரும் எமக்கு முன்பாக செல்வார்கள். எனவே நீங்கள் எதற்கும் பயப்படவும் கலங்கமும் வேண்டாம். இதோ உங்கள் தேவன் உங்கள் முன்பாக செல்லுகிறார். அவர் பின்பாக நீங்கள் போகும் பொழுது எவ்வளவு பெரிதான ஆறுதல்! வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்க எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லியிருக்கிறார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். காட் பிளஸ் யூ. கிறிஸ்துவுக்குள் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த காலை வேளையிலும் ஒரு புதிய வாக்குத்தத்தத்தோடு உங்களை நான் சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். 24ஆம் தேதி ஜூன் மாதம் 2026 புதன்கிழமை. இன்றைய நாளிலும் வேத தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட பகுதி சங்கீத புஸ்தகம் 50வது அதிகாரம் 15வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது: ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்று சொல்லி இந்த வார்த்தை நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமை பிள்ளைகளே, இந்த நாட்களிலே எங்களை கண்ணோக்கி பார்க்கிற ஒருவர் இருக்கிறார் என்றால் அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் நினைக்க வேண்டும். வேதத்திலே சொல்லப்படுகிற காரியம், ஜனங்களுக்காக பரிதவிக்கிறவராய் இந்த பூமியில அவர் வாழ்ந்த காலத்திலே அற்புதங்களை செய்தார். என் ஜனம் பசியோடு இருக்கிறதே, என் ஜனம் நோயோடு இருக்கிறதே என்று சொல்லி இந்த நாட்களிலே தன்னுடைய கரத்தினாலே அவர்களை தொட்டு அற்புதங்களை செய்து அவருடைய நோய்கள் பசிகளை போக்கின கர்த்தர் தான் நாங்கள் ஆராதிக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த சங்கீத புஸ்தகத்திலே சொல்லப்பட்ட இந்த அருமையான வாக்குத்தத்தம் இப்படியாக சொல்லுகிறது: ஆபத்து காலத்திலே என்னை நோக்கி கூப்பிடு என்று சொல்லி இந்த நாட்கள் சொல்லப்படுகிறது. ஆபத்து வருகிற வேளையிலே முதலாவதாக நாங்கள் அவரை நோக்கி இந்த நாட்களிலே கூப்பிடுவோமா இருந்தால் அவர் சொல்லுகிற காரியம் என்னவென்றால், நான் உன்னை இந்த நாட்களிலே விடுவிப்பேன் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். கட்டுக்கள், நெருக்கங்கள், துன்பங்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நீங்கள் இந்த நாட்களில் இருப்பீர்களா இருந்தால் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். ஒரு வாழ்க்கையிலே ஆபத்துக்கள், நெருக்கங்கள், துன்பங்கள் என்ன காரியங்களா இருந்தாலும் ஆபத்திலே அவரை நோக்கி கூப்பிடுங்கள். அவர் முதலாவது உங்களை அவர் செய்கிற காரியம் விடுவிக்கிற தேவனாய் இருக்கிறார். அப்படியாக அவர் விடுவிக்கிற வேளையிலே நாங்கள் ஒரு காரியத்தை செய்வோம், அவரை நாங்கள் மகிமைப்படுத்துவோம். அருமையான அன்பு பிள்ளைகள், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நோய் என்னும் ஆபத்து, வறுமை என்னும் ஆபத்து, வேலை இல்லாத காரியங்கள் என்னும் பிரச்சனைகள், நெருக்கங்கள், துன்பங்கள், குடும்ப பிரச்சனைகள், எப்படிப்பட்ட ஆபத்தான சூழ்நிலை, விபத்திலே சிக்கப்பட்டு இந்த நாட்களே மரண படுக்கையிலே இருக்கிற அந்த ஆபத்து நேரத்திலே கூட நாங்கள் அவரை நோக்கி கூப்பிடுவோமா இருந்தால் அவர் விடுவிக்கும்படியாக என் தேவனாகிய கர்த்தர் நாட்களே நம்மை நோக்கி இந்த நாட்களே வருவார் என்பதைத்தான் இந்த வாக்குத்தத்தின் ஊடாக, இந்த வார்த்தை ஊடாக இன்றைக்கு நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. மனுஷனுடைய வாழ்க்கையிலே எந்த வேளையிலும் எந்த நிமிஷத்திலும் ஆபத்துக்கள் வருவது சர்வசாதாரணம். அருமை பிள்ளைகளே, ஆபத்து இல்லை என்று சொல்லுவதற்கு இந்த நாட்களில் எந்த காரியங்களும் இல்லை. அதனாலே தான் இங்கே வேத பகுதி சொல்லுகிறது, அப்படியாக அந்த ஆபத்துக்கள், நெருக்கங்கள் வருகிற வேளையிலே நீ யாரையும் நோக்கி கூப்பிட வேண்டாம், எந்த மனுஷனையும் நீ கூப்பிட வேண்டாம், அவரையே கூப்பிடு. அவர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவரை நோக்கி நெருக்கங்கள், துன்பங்கள் வருகிற வேளையிலே அவர் அங்கே உன்னை தப்புவிப்பார் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். வேதத்திலே பாருங்கள், பேதுருவும் அவர்களுடைய அதாவது சீசர்களும் சேர்ந்து இந்த நாட்களிலே பாருங்கள், அந்த படகிலே இந்த நாட்களிலே, கடலிலே இந்த நாட்களிலே பயணம் செய்த வேளையிலே திடீரென்று பார்க்கிற வேளையிலே பாருங்கள், பலத்த காற்று அடித்து இந்த நாட்களிலே படகு மூழ்கி போகும் நேரமாக இந்த நாட்களில் இருந்த வேளையிலே அவர்கள் பேதுரு சொல்லுகிறார், ஆண்டவரே, ஐயரே, நாங்கள் மடிகிறோம் என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். உடனே அவர் எழுந்து காற்றையும் கடலையும் அதட்டினார் என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். அருமை பிள்ளைகளே, அதே விதமாகத்தான் இன்றைக்கு நம்மோடும்
நம்முடைய இந்த பயணத்திலும், இந்த வாழ்க்கை பயணத்திலும் அவர் இந்த நாட்களிலே நம்மோடு கூட இந்த நாட்களிலே இருக்கிறார். ஆனால் அருகிலே அவர் நம்மோடு இருக்கிறதை நாங்கள் உணர்ந்து கொள்ள முடியாதபடி நம்முடைய கண்கள் இந்த நாட்களிலே மறைக்கப்பட்டிருக்கிறது. அதனாலே எந்த வேளையிலும், எந்த நிலையிலும் இந்த நாட்களிலே நீங்கள் இருப்பீர்களா இருந்தாலும் உடனே அவரை நோக்கி இந்த நாட்களிலே கூப்பிடுங்கள். அவர் உங்களை விடுவிப்பார். நீங்கள் அவரை மகிமைப்படுத்துவீர்கள். இந்த வாக்குத்தத்தம் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமா இருக்கும் என்று நான் விசுவாசிக்கின்றேன். இந்த வாக்குத்தத்தங்களை விசுவாசியுங்கள். தேவனை நோக்கி கூப்பிடுங்கள், மனுஷரை அல்ல. அவரிடத்திலே இந்த நாட்களில் விடுதலையை பெற்றுக் கொள்ளுங்கள். அதற்கு பின்பாக அந்த நாட்களிலே நீங்கள் சும்மா இராதபடி அவருடைய நாமத்தை இந்த நாட்களில் மகிமைப்படுத்துங்கள். கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய அற்புதத்தையும், உங்களுடைய குடும்பத்துக்குள்ளே ஒரு பெரிய அற்புதத்தையும், விடுதலையும் கட்டளையிட தேவன் வல்லவராய் இருக்கிறார் என்று இந்த வாக்குத்தத்தத்தின் ஊடாக உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தருக்கே மகிமையும் கனமும் துதியும் புகழும் உண்டாவதாக. ஆமேன்.